ஆபரேட்டர் அனைவருக்கும் வணக்கம். நமது சாஃப்ட்வேர் ஜாஸுக்கு பதிலாக H8 சாஃப்ட்வேர் புதிதாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த H8 சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். இந்த போர்ட்டலுக்கான லிங்க் partner.tikfiber.in. இந்த லிங்க் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் செய்யப்படும். இந்த லிங்கை ஓபன் செய்தவுடன் H8 போர்ட்டல் ஓபன் ஆகும். அதில் நம் டிக்ஃபைபரில் புதிதாக ஏதேனும் ஆஃபர் கொண்டு வரப்பட்டால் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்படும். H8 போர்ட்டல் லாகின் பண்ணுறதுக்கு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே டிக் ஐடி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் TIK123 டிக் மட்டும் லோவர் கேஸில் இருக்கணும். அப்புறம் ஐடி நம்பர் போடணும். இதே தான் உங்கள் பாஸ்வேர்டும். TIK123 TIK123. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போர்ட்டலில் என்டர் பண்ண அப்புறம் உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் வியூ ஆகும். இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு என்னென்ன வியூ ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் யூசர்ஸ். இதில் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கஸ்டமரை வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ஆக்டிவ் யூசர்ஸ். இதில் ரீசார்ஜ் பண்ணாமல் எத்தனை கஸ்டமர் இருக்காங்களோ வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கிற கஸ்டமரை வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் ரெனிவல். இதில் அடுத்து எந்த கஸ்டமருக்கு ரீசார்ஜ் முடியுதோ அதை வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆன்லைன் யூசர்ஸ். இதில் லைவ்ல எத்தனை கஸ்டமர் இருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நியூ யூசரை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டில் ஃபனல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூ ஃபனல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூசர் நேம் என்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர். நெக்ஸ்ட் மெயில் ஐடி. இப்போ ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ண உடனே பக்கத்துலேயே வேலிட் ஆதார்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கஸ்டமர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் கொடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணுங்க. ஓடிபி வெரிஃபை ஆனதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுவாகவே ஃபில் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அண்ட் பேமெண்ட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ராபபிள் பிளான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் என்ன பிளான் வேணுமோ என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கஸ்டமருடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணீங்களோ அவங்களுடைய ஆதார் டாக்குமெண்ட் அங்கே வியூ ஆகும். கீழே லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ரிமார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஐடி அப்ரூவல்னு டைப் பண்ணி கஸ்டமருக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதையும் டைப் பண்ணி மேலே சேவ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஐடி அப்ரூவலுக்கு சென்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் அனுப்பின அப்ரூவல் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு வியூ பண்ணுறதுக்கு அகெயின் ஃபனலே கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய ஸ்டேட்டஸ் வியூ ஆகும். இப்போது கஸ்டமர் டீட்டெயில்ஸை எப்படி வியூ பண்ணலான்னு பார்க்கலாம். கஸ்டமர் ஸ்டேட்டஸ் வியூ பண்ணுறதுக்கு மேலே அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர் வியூ ஆவாங்க. அதில் மேலே ஹெட்டிங்கில் யூசர் நேம், நேம், மொபைல் நம்பர், பிளான், ஸ்டேட்டஸ், எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் வியூ ஆகும். ஸ்டேட்டஸில் ஆக்டிவில் இருக்க கஸ்டமர், ரெனியூ பண்ணியிருக்க கஸ்டமர், இன்ஆக்டிவில் இருக்க கஸ்டமர், எக்ஸ்பைரியில் இருக்க கஸ்டமர்ஸ். அப்புறம் ஆன்லைன் ஆஃப்லைன் கஸ்டமர் எப்படி பார்க்குறதுனா, ஆன்லைனில் இருந்தாங்கன்னா அங்கே க்ரீன் கலர் லைட் ஷோ ஆகும், ஆஃப்லைனில் இருந்தாங்கன்னா ஷோ ஆகாது. அப்புறம் பர்டிகுலர் கஸ்டமரை ஃபைன் பண்ணணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்ச் பாரில் யூசர் ஐடி கொடுத்து ஃபைன் பண்ணிக்கலாம். யூசர் ஐடி தெரியலனா மேலே யூசர் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக மொபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கஸ்டமரோடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இப்போது கஸ்டமரோட யூசர் லாகும் ஆக்டிவ் செஷனும் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டேஷ்போர்டில் தேர்டாக நெட்வொர்க் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கன்கரண்ட் செஷன், யூசர் ஆக்சஸ் லாக்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் யூசர் ஆக்சஸ் லாகை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் சர்ச் பார் இருக்கும். பர்டிகுலர் யூசர் ஐடி வேணும்னா அதில் ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடில் என்னென்ன இருக்கும்னா யூசர் நேம், அத்தன்டிகேஷன் ஸ்டேட்டஸ், ரிப்ளை மெசேஜ், மேக் அட்ரஸ் இதெல்லாம் வியூ ஆகும். ஃபர்ஸ்ட்டில் யூசர் நேம் இருக்கும், அதில் கஸ்டமர் ஐடி பார்த்துக்கலாம். தேர்டாக ரிப்ளை மெசேஜ்னு இருக்கும், அதில் அக்கௌண்ட் நாட் ஆக்டிவ்னா கஸ்டமர் எக்ஸ்பைரியில் இருக்காங்க, அதுவே வெல்கம்னு மெசேஜ் இருந்தால் கஸ்டமர் ரெனியூ பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கஸ்டமருக்கு ரெனியூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் கஸ்டமர் ஐடியை ஃபைன் பண்ணிக்கலாம். ஃபைன் பண்ண ஐடி ரைட் சைடில் ஷோ ஆகும். அந்த ஐடியை கிளிக் பண்ணால் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வியூ ஆகும். அதில் லெஃப்ட் சைடில் ரெனியூ ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெனியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பர்ச்சேஸ் ஆர் ரெனியூ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வியூ ஆகும். அதில் பிளான் நேம்னு இருக்கும். அந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால் பிளான்ஸ் வியூ ஆகும். அதில் என்ன பிளான்னு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் அட்வான்ஸ் ரெனியூவல் ஆப்ஷன் இருக்கும். அது டிக்காக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் எக்ஸ்பைரி, டிக் ஆகலைன்னா இமிடியேட் ரெனியூவல். நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா பார்ட்னர் கமிஷன் இன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளானுக்கான அமௌண்ட், ஷேர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சேவ் கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். இப்போது செலக்ட் பண்ண கஸ்டமர் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேனேஜ் அக்கௌண்ட் கீழே பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆக்சஸ் பாஸ்வேர்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி கஸ்டமரோட PPPoE பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வியூ பாஸ்வேர்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட ஆப் பாஸ்வேர்டு அப்புறம் PPPoE பாஸ்வேர்டை வியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பிளான் ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி கஸ்டமரோட பிளான் டீட்டெயில்ஸ் வியூ பண்ணிக்கலாம். அதில் கஸ்டமரோட பிளான் நேம், வேலிடிட்டி, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க, எப்போ எக்ஸ்பயர் ஆகும், எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வியூ பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்யூச்சர் பிளான் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ஆஃப்டர் எக்ஸ்பயர் கொடுத்து பண்ணியிருக்க பிளான் வியூ ஆகும். அடுத்து செஷனில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட கம்ப்ளீட் செஷன் வியூ ஆகும். அதில் அவங்களோட செஷன் ஸ்டார்ட் டைமு, அவங்க எப்போ செஷன் முடிச்சிருக்காங்க அப்படின்ற டைமு, அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போது எதனால் கட் ஆகிருக்கு அப்படின்றதும் அந்த டெர்மினேஷன் காஸ்ட்லேயும் நம்மளுக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கஸ்டமரோட இன்வாய்ஸை வியூ பண்ணிக்கலாம். கஸ்டமர் இன்வாய்ஸ் வியூ பண்ணுறதுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமரோட இன்வாய்ஸ் வியூ ஆகும். இல்லை கஸ்டமரோட இன்வாய்ஸ் பிடிஎஃபாக வேணும்னா பக்கத்தில் பிடிஎஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் இன்வாய்ஸ் டவுன்லோட் ஆகும். இப்போது உங்கள் வேலெட்டில் அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் பார்ட்னர் மேனேஜ்மெண்ட்டில் ஆன்லைன் பேவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டீட்டெயில்ஸ் காமிக்கும். பேலன்ஸ்னு இருக்கிறது ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட் உங்கள் வேலெட்டில் இருக்குதோ அதை ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு டாப் அப் அமௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் 3 இருக்கும். பேடிஎம், சிசி அவென்யூ பார்ட்னர், ஈஸி பஸ்ன்னு. உங்களுக்கு எந்த மோடில் வேணுமோ அதை கிளிக் பண்ணி கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணி பே கொடுத்தீங்கன்னா பே ஆகிடும். இப்போது வேலட் அமௌண்ட் வித்ராவல் ரெக்வஸ்ட் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டில் கேஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூ கேஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். அதில் கேஸ் டைட்டிலில் பேமெண்ட் வித்ராவல்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் ஆப்ஷனில் செல்ஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கேஸ், ரீசன் அண்ட் கேட்டகரி ஆப்ஷன் இருக்கும். அதில் பேமெண்ட் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செலக்ட் சப் கேட்டகரியில் எல்சிஓ பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் சப் கேட்டகரியில் பேமெண்ட் வித்ராவலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்தீங்கன்னா ரிமார்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அட்டாச்மெண்ட்டில் சூஸ் ஃபைல் இருக்கும். அதில் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ் இல்லைனா செக்லீஃபை அட்டாச் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா 48 மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போது ஃப்ரான்ச்சைசி ஸ்டேட்மெண்ட் எப்படி வியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தேர்டாக ரெவின்யூ ஷேர் கமிஷன் ரிப்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஸ்டேட்மெண்ட் வியூ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு யூசர் ஐடி இருக்கும். அப்படி லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வியூ ஆகும். டோட்டல் அமௌண்ட்னா பிளானோட மொத்த ரேட் அதில் வியூ ஆகும். அதுக்கு பக்கத்தில் டோட்டல் டேக்ஸ் இருக்கும், அதாவது பிளானோட ஜிஎஸ்டி அமௌண்ட். அதுக்கு பக்கத்தில் வித்ராவல் டேக்ஸ் அமௌண்ட் இருக்கும், அதாவது ஜிஎஸ்டி போக பிளானோட அமௌண்ட் என்னன்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில்
டிஓடி இருக்கும். டிஓடினா ஏஜிஆர் 8% உடைய அமௌண்ட் உங்களுக்கு வியூ ஆகும். அதுக்கு பக்கத்தில் பேஸ் ப்ரைஸ், உங்களுடைய பிளான் அமௌண்ட்ல இருந்து ஜிஎஸ்டி ஏஜிஆர்லாம் போக இருக்கிற அமௌண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் பேயபிள் அமௌண்ட் இருக்கும், அதாவது நீங்கள் டிக்குக்கு பே பண்ணியிருக்க அமௌண்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்சிஓ ரெவென்யூ ஷேர் அமௌண்ட் இருக்கும். அது எல்சிஓடைய ஷேர் அமௌண்ட் வித் டிடிஎஸ். லாஸ்ட்டாக நெட் எல்சிஓ ஷேர் அமௌண்ட் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஷேர் அமௌண்ட் வித்தவுட் டிடிஎஸ்.